இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெல்லியில் நாடாளுமன்றம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதன் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தாக்குதலில் வீரமரணம் அடைந்தவர்களுக்கு பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தில் மரியாதை செலுத்தினர். கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 9 பேர் பலியாகினர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் மக்களவை, சட்டப்பேரவை, உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றிற்கு 2029ஆம் ஆண்டு முதல் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தவும், தொங்கு நாடாளுமன்றம், சட்டப்பேரவை ஏற்பட்டால் ஒருங்கிணைந்த அரசாங்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்யவும் இந்த திட்டம் வகை செய்கிறது. மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கொண்டு வந்துள்ளனர். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாக இப்படி ஒரு தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தில் இந்தியா கூட்டணியின் 70க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர். மாநிலங்களவையில் பேச தங்களுக்கு அவை தலைவர் வாய்ப்பளிக்கவில்லை என்பதை நிரூபிக்கவே இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ளனர். ஜக்தீப் தன்கர் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததால் அதகலப்பட்ட மாநிலங்களவையில் அவருக்கும் எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது. தாம் ஒரு விவசாயியின் மகன் என கூறிய தங்கர் ஒருபோதும் பலவீனமாக மாட்டேன் என கூறியதற்கு பதிலளித்த கார்கே, தங்கர் விவசாயியின் மகன் என்றால் தாம் ஒரு தொழிலாளியின் மகன் என பதிலுக்கு வாதம் செய்தார். எத்தனை காலம்தான் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுவீர்கள் என்று மத்திய அரசை நோக்கி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81 கோடி பேருக்கு அரசு இலவச உணவு, தானியங்களை வழங்குவதாக அரசு தரப்பில் கூறியதை கேட்ட நீதிபதிகள், அப்படியானால் வரி செலுத்துவோரை தவிர்த்து அனைவருக்கும் அரசு இலவச உணவு, தானியம் வழங்குகிறதா என கேள்வி எழுப்பினர். வங்கிகளில் கேட்பாரற்று 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான பணம் கிடப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் மத்திய அரசின் வங்கி நடைமுறை திருத்த மசோதாவில் அதற்கான சில தீர்வுகள் இடம்பெற்றுள்ளன. வங்கி வாடிக்கையாளர்கள் 4 பேரை நாமினிகளாக நியமித்துக் கொள்ளவும், கேட்பாரற்று கிடக்கும் வங்கி தொகை குறித்து முறையான விண்ணப்பங்கள் வந்தால் 3 நாட்களுக்குள் முடிவெடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யூனுஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசின் ஆட்சியில் வங்கதேசம் ஒரு பயங்கரவாத நாடாக மாறிவிட்டதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் புரட்சியால் பதவியை இழந்து நாட்டை விட்டு தப்பி ஓடிய ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தங்கியுள்ளார். யூனுஸ் தலைமையிலான அரசின் ஆதரவுடன் குண்டர்கள் சிறுபான்மையினரை தாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ககன்யான் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த முனைப்பு காட்டி வரும் இஸ்ரோ விண்வெளிக்கு சென்றுவிட்டு திரும்பும் வீரர்களை மீட்பது தொடர்பாக இந்திய கடற்படையுடன் இணைந்து ஒத்திகையில் ஈடுபட்டது. விண்வெளி வீரர்கள் பயணித்த விண்கலம் கடலில் விழும்போது வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மீட்பது குறித்து விசாகப்பட்டினத்தில் ஒத்திகை நடந்தது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழகத்திற்கான 2400 கோடி ரூபாய் நிதியை விடுவிப்போம் என மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. மக்களவையில் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டிய கல்வி நிதி குறித்து திமுக எம்பி ராசா கேள்வி எழுப்பினார். இதற்களித்த பதிலில் PM ஸ்ரீ ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான உறுதிமொழியில் தமிழக அரசு கையெழுத்திடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் புதிய கவர்னராக சஞ்சய் மல்ஹோத்ராவை மத்திய அரசு நியமித்து உத்தரவிட்டுள்ளது. நிதி அமைச்சகத்தின் வருவாய் பிரிவு செயலாளராக இருந்த அவர் கவர்னர் சக்திகாந்த தாஸின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமை முடிவதை அடுத்து அந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பரில் சக்திகாந்த தாஸ் கவர்னராக நியமிக்கப்பட்டார். புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியின் போது ஹைதராபாத் திரையரங்கில் பெண் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் 13ஆம் தேதி திடீர் என அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஹைதராபாத் சிறையில் அவர் அடைக்கப்பட்டாலும் உயர்நீதிமன்ற ஜாமீனை அடுத்து ஓர் இரவு சிறைவாசத்திற்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார்.
குஜராத்தில் நிரந்தர வைப்பு தொகைக்கு வரி பிடித்தம் அதிகரிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர் ஒருவர் வங்கி மேலாளரை தாக்கிய வீடியோ வெளியானது. அகமதாபாத் வஸ்திராபூரில் உள்ள யூனியன் வங்கியில் இது தொடர்பாக வாடிக்கையாளர் ஜெர்மன் ராவல் மற்றும் வங்கி மேலாளர் இடையே நடந்த வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறியது. வங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற வைர வியாபாரி மெகுல் சோக்சிக்கு சொந்தமான 2566 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ஏலத்திற்கு வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சோக்சி நடத்திய மோசடி தொடர்பான வழக்கில் அவரது சொத்துக்களை அமலாக்கத்துறையினர் முடக்கி வைத்துள்ளனர். இந்த சொத்துக்களை அரசு அங்கீகாரம் பெற்ற ஏலமிடும் ஏஜென்சிகளிடம் அமலாக்கத்துறை ஒப்படைத்துள்ளது. காஷ்மீரின் பல பகுதிகளில் பனிமழை பெய்து எங்கும் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கும் நிலையில் பனிச்சாலையில் சிக்கி கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சறுக்கிச் செல்லும் வீடியோ வெளியாகி இணையத்தில் பரவி வருகிறது. காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் பனியில் தாறுமாறாக சறுக்கிச் சென்ற கார் இறுதியில் சாலை வளைவில் கம்பம் ஒன்றின் மீது மோதி நின்றது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.